அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, கருப்பு. நான் கருப்பாக்குறேன், என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் கருப்பாக்குறேன், என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு மாதிரி ஆக்கிறேன், வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கூட அந்த சிகப்பாக்குறீங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. கருப்பு என்பது வைரம். கருப்பு என்பது எல்லா இடத்திலும் கருப்பு தேவை. துணிக்கு கருப்பு இருந்தால் தான் மதிப்பு. கருப்பு பேண்ட்டு எல்லா சட்டுக்கும் போடலாம், கருப்பு லெகின்ஸ் எல்லாத்துக்குமே போடலாம். ஒன்றும் வேண்டாம், முடி நம்ம முடி கருப்பு. கரெக்டுங்களா? எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, சிகப்பான ஆள் அந்த முடி கருப்பு இருந்தால் தான் அழகு. சரிங்களா? அது கருப்பாக்குறவங்களுக்கு கருப்பு முடி அழகானா கருப்பு முடி அழகுதான். சரிங்களா? நம்ம என்ன ரொம்ப கருப்புன்னா ஃபாரின்காரமாக கருப்பாக்குறோமா? சொல்லுங்கள். நம்ம ரொம்ப கருப்பு, என்ன ஃபாரின்கார மாதிரியே கருப்பாக்குற? வெளிநாட்டுக்கார மாதிரி ரொம்ப நீக்ரோஸ் கணக்கில் கருப்பாக்குறோமா? அப்படியெல்லாம் இல்லையே. எந்த கருப்பு இருக்கா? நம்ம நார்மல் கருப்பு தான் எல்லாருமே. சரிங்க? ரொம்ப தீக்கறி மாதிரியெல்லாம் யாரும் கிடையாது. தீக்கறி மாதிரி இருக்கிறவங்கள சொல்லலாம் கருப்பு இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. நிறைய ப்ளஸ் இருக்குதுங்க கருப்பில். கருப்பு ஒரு வைரம். கருப்பு என்பது கண்ணாடி. செருப்பு என்பது சிகப்பு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, பெரியவங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் சிகப்பை ரொம்ப சிகப்பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப சிகப்பாக்குறாங்க, ஓரளவுக்கு சிகப்பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து மாநேரம்பாங்க கருப்பு. நான் வந்து கருப்பு. ஒரு சிலர் மாநேரம்பாங்க. ஒன்றும் கொஞ்சம் நிறமாக இருந்ததுன்னா மாநேரம்பாங்க. கரெக்டுங்களா? இது வந்து கருப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது, கருப்பு, அவ்வளோதான். கரெக்டுங்களா? அதே சிகப்பாக்குறீங்க, நம்ம வந்துட்டு சோகமாக கருப்பாக்குறீங்க, சோகமாக இருந்தாலும் சரி, ஒரு மனசு கஷ்டமான நிகழ்வு நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நம்மளோட முகத்தில் அளவாக தெரியும். அதே சிகப்பாக்குறீங்கள பார்த்தீங்கன்னா அந்த சோகத்தை மறைச்சி வச்சுக்கவே முடியாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஈஸியாக பேசிடுவாங்க, ஈஸியாக நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கருப்பாக்குறவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், சிவப்பாக்குறவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. லைட்டாக அடிபட்டுச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? காயம் ஏற்பட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காயம்னா புண்ணாச்சுன்னா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அது சிகப்பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும் காயமாகிறது. அது கருப்பாக்குறவங்க லைட்டாக தெரியும். அது சிகப்பாக இருக்கக்கூடிய புண்ணாச்சுன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதே வந்து ஏதோ ஒரு வீக்கம், ஏதோ ஒரு பூச்சி கடிக்குதோ இல்லைன்னா அடிபட்ட வீக்கமோ எதான ஆச்சுன்னா நம்மளுக்கு செவந்திருக்கு, அடிபட்ட வீக்கம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கலராக செவந்திருக்கு, வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம ஒரு நாள் ஆஃபீஸு மார்க்கெட்டிங் வேலைக்கு ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டால் அவங்க ஒரு வாரம் போல் லீவ் போட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மனசு பாதிக்கு. சரியா? வெள்ளந்தியாக இருக்கிறா அப்படின்னா வெள்ளந்தியாக இருக்கிற கருப்பாக்கிறவன் தான். சரிங்களா? பிள்ளைகளோ பசங்களோ யாராக இருந்தாலுமே கருப்பு என்பது கலை. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பான்டா, கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கிறான்டா அப்படின்னு இந்த கருப்பாக்குறவங்களை தான் சொல்லுவாங்க. சாதித்தவர்களும் கருப்பாக்குற அழகு அதிகம். கரெக்டுங்களா? கருப்பாக்குறவங்க தான் சாதிப்பாங்க அதிகமாக. இந்தியரே கருப்பு தாங்க. ஏங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வெளிநாட்டுக்காரன்னு சொல்லுங்கள் இந்தியர்கள் கருப்பர்கள் அப்படிம்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கருப்பானா 75% கருப்பாக தான் இருப்பாங்க. சரிங்களா? 25% சிகப்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சிகப்பாக்குறவங்க ஏகப்பட்ட பந்தா பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பந்தா. அவங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா அதனோட கஷ்டம், அதனோட வேதனை, அதனோட விஷயம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கிட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கருப்பாக்குறீங்க நம்மளோட நிறம் கருப்பு அப்படின்னு இங்கேயும் ஷேர் பண்ணிவிட்டு இங்கேயும் கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த சிவப்பாக்குறீங்க நான் கருப்பாக்குறேன்னு பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படிம்பாங்க. எவன் எப்படியே நினைத்து போகட்டும், நாம் இருப்பதை நம்ம நிறத்தை வைத்தே வாழ்வோம், தவறல்ல. இந்தியர் என்பதே கருப்பினத்தவர் தான் என்று மனசில் நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நம்மளாம் ரொம்ப தார் ரோடெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ரொம்ப தார் ரோடா? தீக்கரிமா இருக்கிறது தார் ரோடு. அது சொன்னால் மனசு கஷ்டப்படலாம், மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்குன்னு அது இயற்கை படைப்பு, மனிதன் படைப்பு, ஏதோ ஒன்று ஆகுது. சரிங்களா? கருப்புள்ளம் கொண்டவன், கனிவான உள்ளம் கொண்டவன், நல்ல ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சரிங்களா? எப்பவுமே கருமைங்கிறது வந்துட்டு தூக்கி அக்கட்டை போடக்கூடாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். சரிங்களா? மற்றவங்களுக்கு அது ஏளனமாக இருக்குது. உடலின் தோற்றம் மட்டும் அப்படித்தான். உடலில் நம்மளுக்கு கூடிய தோற்றங்கள், இயற்கை, நம்மளோட முன்னோர்கள் படைப்பு, நம்ம அம்மா அப்பா இருக்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். பல்வேறு விதமான காரணம் இருக்குது கருப்புக்கு. சரிங்களா? இது என்ன நம்ம கண்டா வச்சோம்?
நம்ம என்ன பார்த்தா வச்சோம். கரெக்டுங்களா? கருப்பை நினச்சிட்டு கவலைப்படாதீங்க. அது நிறைய பேர் கவலைப்படுறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அதை இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்லது, நல்லது, நல்லது. சரிங்களா? சிகப்பாக்குறீங்க அப்போ வேஸ்ட்டா அப்படின்னா, சிகப்பாக்குறீங்க நல்லதே. அதில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத, ஏளனம் பேசாத, கேவலம் பேசாத இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றி. மதிங்க, மனிதரை மனிதராக மதிங்க. இந்த கருப்பு சிகப்பு இதெல்லாம் பார்க்காதீங்க. மனிதர்களை மனிதராக மதிச்சா போகுது. அவனோட திறமையை மதிங்க, கலரை மதிக்காதீங்க. கலரை மதித்தா கலராக போயிட வேண்டியதை, கராராக இருக்க வேண்டியதை கலராக அடித்தா. சரிங்களா? வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததாக தான் இருக்கணும். தலைக்கு போடக்கூடிய லப்பர் பேண்டெல்லாம் கருப்புதே. சரிங்களா? எத்தனை கலர் இருக்குது லப்பர் பேண்ட்டு? எத்தனை கலர் ரப்பர் பேண்ட் இருக்குது? எனக்கு கருப்புதே வாங்கி போடுவாங்க. காட்டன் பேண்ட், கிளிப்பு, கேட்ச் கிளிப் போடுவாங்க தெரியுங்களா? பெண்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பெண்களெல்லாம் கேட்ச் கிளிப் போடுவாங்கள்ல, அந்த கேட்ச் கிளிப்பே கருப்பு தான். நிறைய கலர் இருக்குது, எனக்கு கருப்பு தான் வாங்கி போடுவாங்க. பெல்ட் கலர், ப்ரௌன் கலர், இன்னும் வேறு கலர் இருக்குது. சின்ன சின்ன குட்டி 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 கிளிப் இருக்குது, கேட்ச் கிளிப்பு. அது வேணால் கலரில் இருக்குது. அதுலேயுமே ஒரு சில பெண்களெல்லாம் அந்த கருப்பு கலரை வாங்கி விரும்பி போடுவாங்க. கொக்கி பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மார கொக்கி ஏட்டம் இருக்குது, அந்த கொக்கி பின் தலையில் போடுறதுக்கும் கருப்பு தான். சரிங்களா? எல்லாம் கருப்பு தான். கருப்பு கருப்பு கருப்பு. குசி பின்னு அப்படிம்பாங்க தெரியுமில்லங்க, தலையில் மாட்டுறது, அந்த பூ குத்துறதுக்கு, இந்த முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு, அதை போடுறதும் கருப்பு தான். கருப்பில் போட்டால் தான் நல்லா இருக்குது, வேறு இதில் போட்டால், தலையில் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிற வேண்டி போடுவாங்க. கரெக்டுங்களா? தலைமுடி நல்ல பயங்கரமான முடி அப்படியே வளர்ந்து அங்கேயும் இங்கேயும் பின்னிட்டு இருக்குது. அதை போடக்கூடிய இந்த கிளிப்பு, தலை கிளிப்பும் கருப்பு தான். சிகப்பாக்குறவங்களும் கருப்பு தான் போடுவாங்க. சிகப்பாக்குறவங்களும் கருப்பு இந்த பேண்டு தான் போடுவாங்க. சரிங்களா? அது எல்லாம் கருப்பை சார்ந்தது. நாம் கருப்பர் என்று சொல்வதை நாம் பெருமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையுமே மனசில் ஃபீல் பண்ணாதீங்க. யாரை வேணால் திட்டிட்டு போயிச்சாரா விட்டுருங்க. திட்டுறவன் கோமாளியாகட்டு, திட்டுறவன் ஏமாளியாகட்டு, திட்டுறவன் அவன் பெரியவனாகவே இருக்கட்டும். சரிங்க? அதையே மனசில் ஒருபோது நினைக்காதீங்க. நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது, பேசுங்க, தப்பு கிடையாது. நிறைய விஷயத்துக்கு காரணம் சொல்லி பேசுங்க. என்னடா சாதிச்ச, இவ்வளோ கலராக இருந்து என்னத்தை பிறந்த, என்ன பண்ணேன்னு கூட கேளுங்க, தப்பு கிடையாது. நான் என்ன உன்ன மோசமாக போயிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கன்னா, வட்டிக்கு வாங்கின்ற காசு தின்னா திருடுன்னா, எதுக்கு என்னை திட்டணும், எதுக்கு பேசணும்னு கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. சரிங்களா? நம்மை ஒருபோதும் திட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் நான் திட்டுறவனாக இருந்தால் திட்டவனாக இருந்துட்டு போயிச்சரா, முடிஞ்சால் புரிய வைங்க. புரியாதவனுக்கு விட்டுருங்க. ஏன்னா அவன் ஏதோ ஒரு பக்கம் போய் அவனை யாராவது திட்டுவாங்க, திட்டிட்டு போயிச்சாரா, மண்டையில் போட்டு எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சொன்னது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி. கருப்பு என்பது வைரம். சரிங்களா? சிகப்பு என்பது வெட்டி இல்லை, அது நல்லதான். ஏன்னா அதில் சில லொல்லு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் திமிரு பேசுவாங்க. அவர்கள்ட்ட பார்த்துருந்துக்குங்க. முடிஞ்சால் பேசி புரிய வைங்க. முடியே விலகி போயிருந்துருங்க. அதை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? சிவப்பு நண்பர்கள் நம்ம பழக்கமாகன்ட்டு போய் அவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காதிங்க. சரிங்களா? எல்லாம் உங்களை தாண்டி வரும். ஜெயித்தவர்கள் எல்லாம் கருப்பினத்தவர்கள் தான். சரிங்களா? வெற்றி பெற்றுக்கிற எல்லாம் கருப்பினத்தவர்கள் தான். இந்தியர்களே கருப்பர் தான். சரிங்களா? இது ரொம்ப விளக்கமாக சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி. அதாவது ரொம்ப நீக்ரோ கலரில் இருக்கிறாங்கன்னா, தீக்கரிமாக இருக்கிறாங்கன்னா, அதையும் கேவலப்படுத்த வேண்டாம். சரிங்களா? அது இயற்கை படைப்பு, நல்லதான். சரிங்களா? அவங்களுக்கு நல்ல தன்மை இருக்குது. எங்கே நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க, வேலை மோக்கன்னு எல்லாமே செய்வாங்க. அதுலேயும் ரொம்ப லொல்லு பேசுறவங்க இருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களோட இயற்கை குணம், அது ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அது யாரையும் சொல்லியும் குத்தம் இல்லை. நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.